அடே மணி, சொல்லுங்க மிஸ். எதுக்கு உன் தங்கச்சிய நேத்து தூக்கி போட்ட? பாவம் இல்லையா அவ? எல்லாம் அவ நல்லதுக்கு தான் செஞ்சேன். நல்லதுக்கு பண்ணியா? என்னடா சொல்ற? ஆமா மிஸ். என் தங்கச்சிக்கு இப்பெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருது. பக்கத்து வீட்டுக்கார ஆன்ட்டி எங்க அம்மா கிட்ட உன் பொண்ணுக்கு பார்வை நிறைய இருக்கும், நீ சுத்தி போடு எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. அதான் நான் அவளை சுத்தி போட்டேன். நல்ல வேளை மாடியில இருந்து போடல. சஞ்சய், என்னாச்சு? நேத்து நைட்டு விளையாடிட்டு இருட்டுல வீட்டுக்கு தனியா நடந்து போய்கிட்டு இருந்தனா, அப்போ பின்னாடி ஏதோ வர்ற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன் மிஸ். அட லூசு பயலே, தனியா தானடா போனேன். அப்போ யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா இருந்திருக்க வேண்டியது தானே. நான் பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்போ நீ தனியா போல, அப்புறம் எதுக்கு பயம்? அடே நமச்சி, இவனை கொஞ்சம் நிறுத்த சொல்லேன்டா. மிஸ், கல்யாணம் ஆகாம குழந்தை பிறக்குமா? இல்லடா. யாரு சொன்னது? அதெல்லாம் பிறக்கும். நேத்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சு. நானும் எங்க அம்மாவும் அந்த குழந்தைய பார்க்க போனோம். நான் அந்த குழந்தைய நல்லா பார்த்தேன். அந்த குழந்தை கழுத்துல தாலி எதுவுமே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகாமலும் குழந்தை பிறக்கும்னு அர்த்தம்.